தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அவரது இணையர் சங்கீதா இடையிலான விவாகரத்து விவகாரம் தற்போது அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. தவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் சங்கீதா மீது தொடுத்து வரும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதிரடியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நிலையில் இது தவேகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த பெண் அமைப்புகளும் திரளும் சூழலை உருவாக்கியுள்ளது. திரைப்பட நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி பொதுவாழ்விற்கு வந்துள்ள நிலையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான சட்ட நடைமுறைகளை சமூக வலைதளங்களில் ஆபாசமாகவும் இழிவாகவும் விவாதிப்பது கடும் கண்டனத்திற்குரியது என மாதர் சங்கம் சாடியுள்ளது. விவாகரத்து என்பது ஒரு பெண்ணின் அடிப்படை மனித உரிமை என்றும் அதை சிதைக்கும் வகையில் தவேக தொண்டர்கள் செயல்படுவது ஆணாதிக்க மனநிலையின் உச்சம் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக தன் பெயரை பயன்படுத்திக் கொண்டு ஒரு பெண் மீது டிஜிட்டல் வன்முறை ஏவப்படும் போது அதை கண்டிக்காமல் விஜய் மௌனம் காப்பது அந்த செயலுக்கு அவர் தரும் மறைமுக அங்கீகாரமோ என்ற கேள்வியையும் மாதர் சங்கம் முன்வைத்துள்ளது. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற முறையில் சமூக பொறுப்புடன் இந்த அநாகரிக செயல்களை விஜய் பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் இந்த மௌனம் குற்றத்திற்கு சமமானது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொழுதுபோக்கு விவாதமாக மாற்றுவதை ஏற்க முடியாது என மாதர் சங்கம் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எழுந்துள்ள இந்த நெருக்கடியை தவேக தொண்டர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? சமூக வலைதள தாக்குதல்களை அவர்கள் நிறுத்திக் கொள்வார்களா அல்லது பெண் அமைப்புகளின் இந்த பாரிய எதிர்ப்பை சந்தித்து தாக்குப்பிடிப்பார்களா என்பதுதான் இப்போது அரசியல் வட்டாரத்தின் ஹாட்.